சுப்பண்ணா சொன்னாருன்னா சுகந்திரம் வந்ததுன்னு எப்பண்ணா வந்ததுன்னு எனக்கும் தெரியலையே. அப்பண்ணா நாம இப்போ அடிமைகள் தானா தானா. சுப்பண்ணா சொன்னாருன்னா சுதந்திரம் வந்ததுன்னு. வணக்கம், நான் உங்கள் பாபு. திரு பெரும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கம், சல்யூட். இப்போ என்னென்னா வரும்போது ஒரு பிரச்சனையில் வந்திருக்குன்னு தப்பாக நினைக்காதீங்க. இப்போ பெரம்பூர் தொகுதி நம்ம முதல்வர் தொகுதி தான், நம்ம தளபதி தொகுதி தான், இல்லைன்னு சொல்லலை. தளபதின்றதோட தலைவர் தொகுதி தான். இப்போ அந்த தொகுதியில் என்ன சின்ன பிரச்சனைனா, நேற்று வந்து நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட போனேன். ஒரு இடத்துல ட்ரிங்க்ஸ் சாப்பிட போனேன், ஒரு பீர் ஒன்று சாப்பிட போனேன். அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு 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 கும்பல் வந்து ஒரு 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 30 பேர்கிட்ட இருப்பாங்க. அதில் 2 பேர் வந்து கடையில் ட்ரிங்க்ஸ் வாங்குகிறாங்க. வாங்கும்போது இப்போ கேஜிஎஃப்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க எங்கே கர்நாடகா கேஜிஎஃப்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கும்போது அவங்க வந்து கரெக்டாக எம்ஆர்பி ரேட்டு கொடுக்குறாங்க. எம்ஆர்பி ரேட்டு கொடுக்கும்போது இந்த கடையில் ஒரு ஒத்துக்க மாட்டுறாரு. எக்ஸ்ட்ரா 10 ரூபா வேணும், எனக்கு 38 பாட்டிலுக்கு 10 ரூபா எனக்கு வேணும், அதாவது 380 ரூபா எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறாரு. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இல்லைங்க அது மாறிடுச்சு, தலைவர் நேற்று எப்போ முதலமைச்சராக மாறினாரோ அப்பயே ஒரு கையெழுத்து போட்டார், மாறிடுச்சு, காசுலாம் எம்ஆர்பிலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவர் அப்பயும் வந்து கேட்காம, இல்லை எனக்கு நீ காசு கொடுத்தா தான், நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, காசு கொடுத்தா தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களும் வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் பார்த்து நின்றுட்டு போயிட்டு, என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்டது மாதிரி, இல்லை சார் உங்களை விளையாட்டுக்கு பண்ணாங்க, காசு கொடுங்க நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்கிட்ட வந்து ஒரு 200 ரூபா போட்டு 380 ரூபா போட்டு அவருக்கு வாங்கி போய் கொடுத்துட்டு, இங்கே எம்ஆர்பி ரேட்டு தான், நீங்கள் வாங்க, இனிமேல் எம்ஆர்பி ரேட்டு தான் இருக்கும், இன்றைக்கி ஒரு நாள் உங்களோட விளையாட்டார் அப்படின்னு சொல்லி அவரை அமுச்சு விட்டு கடையில் வந்து நான் போய் அவரை கேட்குறேன், ஏங்க ஏதோ நம்ம இங்கே இருக்கோம், சரி எங்ககிட்ட 10 ரூபா வாங்குறீங்க, பரவாயில்ல, ஓகே, நாங்களும் வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு வெளி அந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்ககிட்டயாவது எம்ஆர்பி ரேட்டு கொடுக்கலாம்ல. ஏன்னா நீங்கள் பண்ணுறதுனால நம்ம முதலமைச்சர் பேர் தாங்க கேடும், நம்ம தலைவர் பேர் தான் கேடும். அதுக்கோசமாச்சும் நீங்கள் அந்த காசு நீங்கள் வாங்காமல் இருக்கலான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கடைக்காரர், எவன் வந்தாலும் 10 ரூபா நாங்கள் வாங்குறத நிறுத்த மாட்டோம், யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ, போலீஸ் நிற்கிறாங்க, வெளியில் போலீஸ் ஜீப் நிற்குது, என்ன அங்கே கூட போய் நீ சொல்லிக்கோ, எவன் வந்தாலும் நாங்கள் அந்த 10 ரூபா வாங்குறத நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பாடின பாட்டு தான், 10 ரூபா செந்தில் பாலாஜி, 10 ரூபா செந்தில் பாலாஜின்ட்டு. இப்போ அதுவே நம்மளுக்கு திருப்பி ரிவெஞ்ச் ஆகிடப்போகுது, ரிட்டர்ன் ஆகிடப்போகுதுன்னு பயமாக இருக்குது. அதனால் எப்படியாச்சும் இதை தலைவர் காது காமிச்சு இதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் தேணுன்னு கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி.